ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கோடிங் லெஜெண்ட்ஸ் சேனல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃபார்ம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம நிறைய சைட்ஸில் பார்த்துருப்போம், அவங்க லாகின் பேஜ் வச்சுருப்பாங்க. அதில் ஒரு இன்புட் ஃபீல்டு இருக்கும். அதில் நம்ம என்டர் பண்ணுவோம் நம்மளோட டீட்டெயில்ஸ், அதாவது யூசர் நேம், பாஸ்வேர்டு அதெல்லாம் என்டர் பண்ணுவோம் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் பேஜை எப்படி இன்றைக்கி நம்ம அந்த ஃபார்ம் பேஜை பேசிக்காக க்ரியேட் பண்ணுறது, சிஎஸ்எஸ் இல்லாமல் வெறும் எப்படி HTML க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் வர வீடியோஸ்லையும் நம்ம ஃபார்ம்ஸ்லேருந்து எப்படி அதில் ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணுறது அது எல்லாத்தையுமே பார்ப்போம். இப்போ நம்ம பேசிக்காக எப்படி ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணலாம், அதில் சப்மிட் பட்டன் எப்படி வைக்கலாம், யூசர் நேம் எப்படி வைக்கலாம், பாஸ்வேர்டு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, இல்லை இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் கோடிங் லெஜெண்ட்ஸ். நம்ம சேனலில் ஃபுல்லாக கோடிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபுல்லாக சொல்லி தருவோம். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் இப்போ வெப் டெவலப்மெண்ட் பேசிக்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். HTML, CSS, JavaScript, அதுக்கப்புறம் MongoDB, Express.js, React.js, இந்த மாதிரி Node.js இந்த மாதிரி போகலான்னு நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம சேனலில் அப்படியே கோடிங் பேசிக்ஸும் வரப்போகுது. C++, Python, Java இது எல்லாத்தையுமே நம்ம சேனலில் சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க, இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் ஃபீல்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்னால் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, இப்போ நம்ம ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஒரு டேக்ஸை நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக ஃபார்ம் டேக் தான். ஃபார்ம் உள்ளே தான் நம்ம எல்லாமே டைப் பண்ண போகிறோம். எல்லா இன்புட் ஃபீல்ட்ஸ், பட்டன்ஸ் எல்லாமே இந்த ஃபார்ம்குள்ளே தான் டைப் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஸோ இன்புட் ஃபீல்ட் ஃபஸ்ட்டு ஒரு இன்புட் ஃபீல்ட் அடிக்கலாம். ஸோ இன்புட் டைப் வந்து நான் ஜஸ்ட் டெக்ஸ்ட்டில் வைக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் ஃபீல்டு இருந்தால் போதும்னு வைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் உள்ளே வந்து நேம்னு ஒன்று செட் பண்ணணும். நேம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து இங்கே டேட்டாஸ் இப்போ வந்து ஒரு யூசர் நம்மளில் வந்து லாகின் பண்ணுறாரு, அவரோட நேம் வந்து இந்த இன்புட் ஃபீல்டில் என்ட்ரு பண்ணுறாரு. அப்படி என்ட்ரு பண்ண பிறகு அது வந்து பேக் எண்டில் நம்மளுக்கு போகும் பாருங்கள். அந்த டேட்டாஸ் வெறும்னே போகாமல் இது யூசர் நேம் ஹைஃபன், அதாவது கீஸ் அண்ட் வேல்யூஸில் போவோம். உங்களுக்கு கொஞ்சம் கோடிங் தெரிஞ்சுதான் தெரியும். கீஸ் அண்ட் வேல்யூஸில் போவோம். அதாவது யூசர் நேம் காலன், அதுக்கப்புறம் அவரோட நேம் போட்டு போவோம். அதுக்காக தான் நம்ம இந்த நேம் கொடுக்கணும். ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணும்போது இந்த நேம் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். இப்போ நான் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இது எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதோ இன்புட் ஃபீல்டு வந்துச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு லேபிள் கொடுத்துடலாம். ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு ஸோ யூசர் நேம், ஸோ டைப் பண்ணிட்டு ஸோ இதை நான் ஒரு பிஆருக்கு போட்டுக்கிறேன். பிஆர் டேக் எதுக்குன்னா நம்ம பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம். ஸோ இப்போ இது கீழே வந்து நான் இன்னொரு பிஆர் டேக் போட்டுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பாஸ்வேர்டு, ஸோ பாஸ்வேர்டு போட்டுக்கிறேன். ஸோ திருப்பி ஒரு பிரேக் பண்ணிக்கிறேன் பிஆர் டேக் போட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம பாஸ்வேர்டுக்கான இன்புட் ஃபீல்டு கொடுக்க போகிறோம். ஸோ டைப் ஹைஃபன், ஸோ டைப் ஹைஃபன், ஸோ பாஸ்வேர்டில் வந்து டைப் பாஸ்வேர்டு. ஸோ இதுக்கு நேமும் வந்து நேம் நம்ம என்னென்னா கொடுத்துக்கலாம். பட் நீங்கள் அதுக்கு டிஃபைன் பண்ணி ஆகணும். பேக் எண்டில் வந்து உங்களுக்கு அப்போ தான் தெரியும் இந்த இடத்துல இருந்தால் ரெக்வஸ்ட் போஸ்ட் எல்லாமே போயிருக்குன்னு. இதை பற்றி நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஸோ பாஸ்வேர்டு கொடுத்த டைம் நான் கண்ட்ரோல் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதை வந்துச்சு பாருங்கள், யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துருச்சு பாருங்கள். ஸோ லாஸ்ட்டாக இப்போ நம்ம வந்து ஒரு சப்மிட் பட்டன் வச்சிடலாம். ஸோ திருப்பி ஒரு பிஆர் போட்டு நான் பிரேக் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஸோ லாஸ்ட்டில் வந்து இன்புட். ஸோ இந்த சப்மிட்ன்றது ஒரு இன்புட் தான், ஏன்னா கிளிக் ஆகுதில்ல, அது ஒரு இன்புட்டாக எடுத்துக்கும். சப்மிட் டைப் வந்து சப்மிட். ஸோ இதுக்குள்ளே வந்து ஸோ வேல்யூ என்ன வேல்யூவாக போகணும் அப்படின்னு, ஸோ அதுவும் வந்து நான் சப்மிட்னே கொடுத்துக்கிறேன். ஸோ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்புட் ஃபீல்டுக்கு வந்து ஒரு க்ளோசிங் டேக் இருக்காது. அதாவது இப்போ இந்த டைட்டில் டேக்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இங்கே ஒரு ஓப்பனிங் டேக், இங்கே ஒரு க்ளோசிங் டேக் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இன்புட் ஃபீல்டுக்கு அந்த மாதிரி டேக்ஸ் வராது. இன்புட் ஃபீல்ட்ஸ்க்கும் சரி, பிஆர் ஃபீல்ட்ஸ்க்கும் சரி. சரி, இப்போ இது எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள், வந்துருச்சு. இன்னொரு பிஆர் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அது ரொம்ப அட்டாச் ஆகிருக்கு. ஸோ கண்ட்ரோல் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ் இதை வந்துச்சு பாருங்கள், இதான் ஒரு பேசிக் ஃபார்ம். ஸோ இதுக்குள்ளே வந்து நான் யூசர் நேம் சம்திங் அடிக்கிறேன். ஸோ ஹரிஷ்.
யூசர் நேம் ஹரிஷ். ஸோ பாஸ்வேர்டு வந்து சம்திங் ப்ளா 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 கொடுத்த உடனே பாருங்கள் சப்மிட்னு கொடுத்துக்கலாம். ஸோ சப்மிட் கொடுத்த உடனே போயிடுச்சு பாருங்கள். ஸோ அதே மாதிரி வந்து ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம டைப் டெக்ஸ்ட்னு கொடுத்தோம், அதனால் டெக்ஸ்ட்டில் காமிச்சிது. டைப் பாஸ்வேர்டுன்னு கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ இங்கே டைப் பாஸ்வேர்டுன்னு கொடுத்ததுனால என்ன ஆகும்னா நம்ம டைப் பண்ணும்போது அது என்னன்னு காட்டாது, அந்த இடத்துல வெறும் டாட்ஸாக கேட்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பேசிக் லாகின் ஃபார்ம் க்ரியேட் பண்ணணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காச்சும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Subscribe for more videos.